பிரம்மாண்ட பார்ப்பன இயக்குனர்கள் தான் நகர கட்டமைப்பை அவள் ஒரு தொடர்கதை இப்படி அந்த பார்ப்பன கலாச்சாரத்தை பிரதிபலித்த காலத்துல அதை உடைத்து கிராமத்துல என்ன இருக்குன்னு பாரியா இப்படி கதையை சொன்னவர் தான் பாரதி ராஜா. பாரதி ராஜாவும் இளையராஜா வைரமுத்து இந்த காம்பினேஷன் தான் தமிழ்நாட்டு திரைப்படத்துக்குள் இந்தி ஆதிக்கம் நுழைய விடாமல் தடுத்தவர்கள். உங்களுக்கும் பாரதி ராஜா உங்களுக்கும் எந்த ஒரு நினைவுகள் அப்படின்னு எதுவும் இருக்கா? பெரியார் தொண்டன் என்கின்ற அந்த அடையாளத்தை அவர் ரொம்ப மதித்து பேசினார். கடைசியா நான் இந்த தமிழ் நடிகைகளுக்கோ தமிழ் பாடகிகளுக்கோ வாய்ப்பு கொடுக்க மறுத்து விட்டார்னு நான் இப்போ சமூக வலைதளம் வந்த வரைக்கும் பேசினவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். தனி மனித தாக்குதல் துருக்கிறார் பாண்டியன் அப்படின்னு நிறைய நண்பர்கிட்ட சொன்னதாக எனக்கு சொன்னாங்க. இந்த பாரதி ராஜா அவர் மேல் இன்னொரு வருத்தம் இருக்கு. தமிழச்சிகளை திரைப்பட நடிகைகளாக்கவே தவறிவிட்டார்னு குற்றச்சாட்டு. அவருடைய கதாநாயகிகள் பூராம ராதா, ரஞ்சிதா, ரேவதி, ரதி, ரேகா இந்த பட்டியல் எடுத்தீங்கன்னா எல்லாமே தமிழச்சி அல்லாத கேரளா, கர்நாடகா, ஆந்திராவா தான். தமிழச்சிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க தவறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு இப்போ அவர் மேல இருக்கு. ஈழப்பிரச்சனை நடந்த பொழுது 2009 அத்தனை திரைப்படத்தை கலைஞர்களை அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் ராமேஸ்வரத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண. அந்த ஆர்ப்பாட்டத்துல தான் சீமானே சமூகத்துக்கு அடையாளம் தெரிஞ்சார். சீமா பேசிய பேச்சு தான் சன் தொலைக்காட்சியில எல்லா பக்கம் போச்சு. அதுக்கு பிறகுதான் சீமா மக்களுக்கு அடையாளம் தெரிஞ்சார். இது போன்ற ஆக்ரோஷமான போராட்டங்களை முன்னெடுத்தவர் பாரதி ராஜா. சீமான், பாலா, பாக்யராஜ், பாண்டியராஜன் இப்படி பெரிய பட்டியலே இருக்கு. எல்லாமே அவருடைய சிஷியர்கள் தான். இன்னொரு பெரிய வருத்தம் என்னன்னா அவருடைய மகன் மனோஜுடைய மரணம். இந்த மரணத்துக்கு முன்பு என்ன நடந்ததுன்னா மனோஜை ஒரு பெரிய திரைப்பட இயக்குனராகவோ அல்லது ஒரு நடிகனாகவோ அவரால் உருவாக்கி இருக்க முடியும். அதை செய்ய தவறிட்டார். ஏன்னா இப்போ விஜய், சந்திரசேகர் நடிகனா மட்டும் இல்லை, என்னவா உட்கார வச்சிருக்காரு, முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காரு. அரசு மரியாதைங்கிறது ஒரு போராளிக்கு அப்படிதான் கொடுத்து ஒரு இது வழக்கம் உண்டு. இப்ப வர்ற காலத்துல அது தொடர்ந்து சினிமாக்காரவங்களுக்கு எல்லாம் வழங்குறது அது சரியா பாக்குறீங்களா நீங்க? இல்லம்மா, சினிமாக்காரருக்கு கொடுக்குறது சரிதானே. இப்போ உங்க பார்வைக்கு அது சரின்னு சொல்றீங்களா இல்ல தவறுன்னு சொல்றீங்களா? அது தவறு. திரைப்பட நடிகர்களுக்கோ நடிகைகளுக்கோ அரசு மரியாதை கொடுப்பது என்பது தியாகிகளை அவமானப்படுத்துவதை போன்ற செயல். இன்னைக்கு இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் உயிர் இழந்திருக்காங்க. அதுக்கு பல்வேறு திரைத்துறைகளும் சரி, அரசியல்காரங்க எல்லாருமே சரி அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க. அவங்க மறைவை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பாரதி ராஜாவை பொறுத்த வரைக்கும் திரைப்படத்தை கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்த உண்மையாகவே இயக்குனர் இமயம். இங்கே 77 எம்ஜிஆர் முதலமைச்சரான பிறகு திரைப்படத்துறை ஒரு தேக்கம் ஏற்பட்டது. எம்ஜிஆர், சிவாஜி, எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளாஸ் பீப்புள், அடித்தட்டு மக்களுக்கான பொழுதுபோக்கு திரைப்படம். சிவாஜி மேட்டுக்குடி நடுத்தர வர்க்கத்துக்கான நடிகர். வசந்த மாளிகைன்னு ஒரு படம் வந்தது, அரண்மனை கதை தான் அது. சிவாஜியுடைய அத்தனை படங்களுமே மேட்டுக்குடி அரசியல் தான் அங்கே இருக்கும். அப்போ அடுத்து எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு அந்த ஒரு இடைவெளி ஏற்பட்டது. இடைவெளி ஏற்பட்ட பொழுதுதான் நீங்கள் 16 வயதில் ஒரு படம், எனக்கு வயசு அப்போ 17. அந்த படம் 16 வயது இளைஞர்களை எல்லாம் நீங்கள் திரைப்பட நடிகரை கொண்டாடிய காலம் போய் இயக்குனரை கொண்டாடுகிற காலமாக மாற்றியது. எம்ஜிஆர், சிவாஜி, இப்போ ரஜினி, கமல், விஜய், அஜித் எல்லாம் போய் இயக்குனர்கள். பாரதிராஜா படம் அது நல்லா இருக்கும். 16 வயது அந்த பேரை கேட்டாலே கண்டிப்பா அந்த படம் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. கிழக்கே போகும் ரயில், அலைகள் ஓய்வதில்லை, இப்படி பல படங்கள் திரைப்பட இயக்குனருக்காக படம் வரும். கருத்தம்மான ஒரு படம். நீங்க தேனி, பெரியகுளம், கம்பம், மோடி, போடி எல்லாம் பெண் குழந்தை பிறந்தால் கள்ளிப்பாலை ஊற்றி கொண்டு வருவாங்க, எருக்கடம் பாலை ஊற்றி கொண்டு வருவாங்க, கருக்கா நெல்லை போட்டு கொண்டு வருவாங்க. இந்த கதையை கருத்தம்மான ஒரு படம் எடுத்தார்.
அந்த கருத்தம்மாள் நடித்த பேராசிரியர் பெரியாதாசையெல்லாம் எனக்கு நெருங்கிய நண்பர். இந்த படம் சமூகம் இப்படியெல்லாம் இருக்குதா, உலகளாவிய ஒரு பார்வையை உள்நோக்கிய படம் தான் கருத்தம்மா. அதே போல அலைகள் ஓய்வதில்லை, அந்த படம் முட்டம்னு ஒரு கடலோர கிராமம், அதை நீங்கள் உலகம் முழுக்க கொண்டு போனார் பாரதிராஜா. ஒரு ஃபிஷர்மேன் பொண்ணு ராதா, ஒரு மீனவர் சமூக பெண்ணு, பையன் ஆச்சாரமான ஐயங்கார் பையன், 2 பேரும் காதலிக்கலாம், இப்படி ஒரு கதையை உருவாக்கியவர் பாரதிராஜா. சமூக கட்டமைப்பு சாதிய உடைத்து எரிந்தவர் பாரதிராஜா. இந்த இது போன்ற படங்கள் எல்லாம் எடுப்பதற்கு நீங்க அன்றைய திரைப்படத்துறையை சார்ந்த பாலச்சந்தர், ஸ்ரீதர், இப்படி பிரம்மாண்ட பார்ப்பன இயக்குனர்கள் தான் நகர கட்டமைப்பை அவள் ஒரு தொடர்கதை, இப்படி அந்த பார்ப்பன கலாச்சாரத்தை பிரதிபலித்த காலத்துல அதை உடைத்து நீங்க கிராமத்துல என்ன இருக்குன்னு பாரியா, இப்படி கதையை சொன்னவர் தான் பாரதி ராஜா. இந்த பாரதி ராஜா அவர் மேல் இன்னொரு ஒரு வருத்தம் இருக்கு. தமிழச்சிகளை திரைப்பட நடிகைகளாக்கவே அவர் தவறிவிட்டார்னு குற்றச்சாட்டு. அவருடைய கதாநாயகிகள் பூராமே ராதா, ரஞ்சிதா, ரேவதி, ரதி, ரேகா, இந்த பட்டியல் எடுத்தீங்கன்னா எல்லாமே தமிழச்சி அல்லாத கேரளா, கர்நாடகா, ஆந்திராவா தான் இருக்கும். தமிழச்சிகளுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க தவறிவிட்டார் என்ற குற்றச்சாட்டு இப்போ அவர் மேல இருக்கு. இளையராஜா எப்படி தமிழச்சிகளுக்கு பாட வாய்ப்பை கொடுக்க மாட்டார்? திமிரு, இவர்களை விரட்டுவதற்கு ஆள் இல்லை. கேரளாவில் இருந்தா விரட்டிடுவான் இவன், சூடு சுரணை இல்லாத தமிழன். இசைவாணி போய் பலமுறை வாய்ப்பு கேட்கறது இளையராஜாட்ட கொடுக்கல. புஷ்பன பூஜாமி போய் வாய்ப்பு கேட்கிறாரு, கொடுக்கல. கேரளாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சித்ரா, சைலஜா, குயிலஜா, இவர் இது போன்ற தமிழே தெரியாத மலையாளிகளுக்கும் தெலுங்கர்களுக்கும் அந்த வாய்ப்பை யார் கொடுக்குறா? இளையராஜா கொடுக்குறார். அப்ப இளையராஜாவை எதிர்க்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் அங்க இல்லை. தமிழ் அமைப்புகள் இருந்தா நீங்க கேரளாவில் ஒட்டுமொத்த மலையாளி ஒண்ணு திரண்டுருவோம், கர்நாடகாவில் ஒட்டுமொத்த கர்நாடகக்காரன் ஒண்ணு திரண்டுருவோம். இங்க தமிழன் சாதியா இருக்கான், தமிழனாவே இல்லை. பல்லனா, பறையனா, சக்கலினா, ஒன்னானா, சாணானா, நாடாரா, முதலியாரா, செட்டியாரா இருக்கான். தமிழன் யார் இருக்காங்க? இல்லை. அதனாலதான் இது போன்ற தற்குறிகள், இளையராஜாவை போன்ற மிக கேவலமான பிறவிகள் எல்லாம் இங்க எந்த தமிழன அடையாளத்தையும் அழிக்க தயார். இளையராஜா ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டுவதற்கு லட்சமா கூடி கொடுக்கிறார். கும்பாபிஷேகம் நடக்கிற பொழுது சங்கராச்சாரியார் மேல உட்கார்ந்துருக்கார். எங்க கோபுரத்தின் மேல உட்கார்ந்துருக்கார். லட்சமா கொடுத்து இளையராஜா போறாரு. நீ பக்கத்துல வராது, வந்தா தீட்டு பட்டுரும், நீ தொடக்கூடாத சாதி போயான்ட்டான். நீ ஒரு பறையார். யார் சொன்னா? சங்கராச்சாரி. உன்னை தொட்டா போ வெளியிலன்றான். அதுல லட்சமா கோடியா கொடுத்தாரு. யாரு? இளையராஜா. சேர்த்திக்க மாட்டேன்ட்டான். இதுதான் இந்து சனாதனம். இதை தெரிந்து கொண்டு பெரியார் படத்துக்கு இசையமைக்க மாட்டேன்னு சொன்னவர் தான் இந்த இளையராஜா. இளையராஜாவுடைய ஹார்மோனிய பெட்டியெல்லாம் பிரசாத்துடைய சாக்கடையில் கிடந்தது. இந்த சாக்கடை மனிதனுடைய வாத்திய கருவிகள் எங்க கிடந்தது? சாக்கடையில் கிடந்தது. இது போன்ற மலிவான மனிதர்கள்லாம் இந்த இனத்துல தான் இருக்கான். அப்போ பாரதி ராஜாவும் இளையராஜா, வைரமுத்து, இந்த காம்பினேஷன் தான் தமிழ்நாட்டு திரைப்படத்துக்குள் இந்தி ஆதிக்கம் நுழைய விடாமல் தடுத்தவர்கள் இவர்கள் தான். உங்களுக்கும் பாரதிராஜா அவங்களுக்கும் எந்த ஒரு நினைவுகள் அப்படின்னு எதுவும் இருக்கா? இல்லை, அதாவது நான் 2-3 தடவை அவரோட நெருக்கமாக பழகியிருக்கேன். நமக்கு என்னுடைய பெரியார் தொண்டன் என்கின்ற அந்த அடையாளத்தை அவர் ரொம்ப மதித்து பேசினார். ஈழ போராட்டம் நடந்த பொழுது நான் அவரை சந்திச்சு என்ன பேசிகிட்டு இருந்தேன்.
ஈழப் போராட்டத்துடைய தொடர்ச்சி காலத்திலையும் தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தேன். அதற்கு பிறகு அவர் தொடர்பு கொள்ள வாய்ப்பில்லை. எனக்கு நெருங்கிய நண்பரான ஆர்ஆர் பிரியாணி தமிழ்ச்செல்வன் அவரோட நெருக்கமாக இருந்தார். அவர் சில தகவல்கள்லாம் எனக்கு சொல்லுவார். கடைசியாக நான் இந்த தமிழ் நடிகைகளுக்கோ தமிழ் பாடகிகளுக்கோ வாய்ப்பு கொடுக்க மறுத்து விட்டார்னு நான் இப்போ இந்த சமூக வலைதளம் வந்த பிறகு பேசினவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார். தனி மனித தாக்குதல் தொடுக்கிறார் பாண்டியன் அப்படின்னு நிறைய நண்பர்கிட்ட சொன்னதாக எனக்கு சொன்னாங்க. நான் எனக்கு தனி மனித தாக்குதல் அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா அது எனக்கு எந்த விதமான அவர் மீது காழ்ப்புணர்ச்சியும் அல்ல, சமூக அக்கறையில சொல்றேன். நீங்க நடிகை ராதாவை போய் அலைகள் ஓய்வுதலுக்கு நீங்க திருவனந்தபுரம் போய் தேடுறீங்க. ஏன் தமிழச்சி தமிழ்நாட்டில் இல்லையா? அழகான பெண்கள் இல்லையா? அறிவான பெண்கள் இல்லையா? திரைப்படத்துறையில நடிப்பதற்கான ஆட்களே இல்லையா? இதுதான் நான் அவர் கேட்டேன். நீங்க அறிமுகப்படுத்தின அத்தனை பேருமே ரேகா யாரு? மலையாளி. ரதி யாரு? தமிழச்சி அல்ல. ரேவதி யாரு? கேரளா. ரஞ்சிதா யாரு? நம்ம நித்யானந்தா ரஞ்சிதா தெலுங்கு. ஏன் தமிழச்சியே கிடைக்கலையா? இதுதான் என்னுடைய பார்வை. இது அவர் என்ன சொன்னார், இந்த சமூக வலைதளம் வந்த பிறகு என் மீது தனிப்பட்ட தாக்குதல் தொடுக்கிறார் பாண்டியன்னு ஒரு நண்பர்கிட்ட வருத்தப்பட்டதாக சொன்னாங்க. அப்போ இது என்னுடைய நியாயமான கோபம். என் வீட்டு பெண்களுக்கு கொடுக்கல, இல்லை எனக்கு கொடுக்கல, நான் கேட்கல. அத கருத்தம்மா படத்துல கதாநாயகி அப்பாவா நடித்த பெரியார் தாஸ் எனக்கு நெருங்கிய நண்பர். அங்கெல்லாம் திராவிட கழக ராமகிருஷ்ணனுடைய அணியில நீண்ட காலம் பயணித்தவர்கள். எப்போ ஒரு 26, 36, 40 வருஷம் பயணித்தவர்கள். அப்ப அவரை பார்க்க போகும்போது பாரதி ராஜாவை நான் சந்திப்பது கருத்தம்மா படப்பிடிப்பு நடந்த காலத்துல. அப்போல்லாம் அவருடைய பார்வை ஒரு தமிழ் தேசிய அடையாளத்தோடு இருந்தது. அத்தனை ஈழப்பிரச்சனை நடந்த பொழுது 2009 அத்தனை திரைப்படத்தை கலைஞர்களை அத்தனை பேரையும் கூட்டிட்டு போய் ராமேஸ்வரத்துல ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணார். அந்த ஆர்ப்பாட்டத்துல தான் சீமானே சமூகத்துக்கு அடையாளம் தெரிஞ்சார். சீமா பேசிய பேச்சு தான் சன் தொலைக்காட்சியில எல்லா பக்கம் போச்சு. அதுக்கு பிறகுதான் சீமா மக்களுக்கு அடையாளம் தெரிஞ்சார். அப்போ இது போன்ற ஆக்ரோஷமான போராட்டங்களை முன்னெடுத்தவர் பாரதி ராஜா. நெய்வேலியில் போய் ஒரு போராட்டம் பண்ணார். நெய்வேலி மின்சாரம் தான் இந்தியா பூரா போகுது, நெய்வேலி மின்சாரத்தை தடுத்து நிறுத்தினால் இந்தியா அது யுத்தத்தை நிறுத்தும்னு திட்டம் கொடுத்தது அவர் தான். இந்த சீமானை போன்ற பல பேர் அவருடைய தயாரிப்புகள், சீமான், பாலா, பாக்யராஜ், பாண்டியராஜன், இப்படி பெரிய பட்டியலே இருக்கு. எல்லாமே அவருடைய சிஷியர்கள் தான். பார்த்திபன், இப்படி பல பேர். அவரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய வருத்தம் என்னன்னா அவருடைய மகன் மனோஜுடைய மரணம். அந்த மரணத்துக்கு அதாவது இந்த மரணத்துக்கு முன்பு என்ன நடந்ததுன்னா, மனோஜ ஒரு பெரிய திரைப்பட இயக்குனராகவோ அல்லது ஒரு நடிகனாகவோ அவரால் உருவாக்கி இருக்க முடியும். அதை செய்ய தவறிட்டார். ஏன்னா இப்போ விஜய், சந்திரசேகர் நடிகனாக மட்டும் இல்லை, என்னவா உட்கார வச்சிருக்காரு, முதலமைச்சராக உட்கார வச்சிருக்காரு. பிரசாந்த் இன்னைக்கும் களத்தில் இருக்கார். இவெல்லாம் சமகால நடிகர்கள் தான். மனோஜ், பிரசாத், அஜித், விஜய் எல்லாம் சமகால நண்பர்கள் தான். ஏன்னா இப்போ அஜித், விஜய், பிரசாத் இப்படி பல பேர் இருக்கிற பொழுது மனோஜ் இல்லை, பாரதி ராஜாவும் இல்லை. இது ஒரு வருத்தத்துக்குரிய விஷயம்தான். இப்படி எம்ஜிஆர் உயிரோடு இருந்த காலத்தில் எம்ஜிஆர் சொன்னது என்னன்னா, என்னுடைய திரைப்பட வாழ்க்கை 77 முதலமைச்சர் ஆகிட்டார். இந்த திரைப்பட வாழ்க்கையை தொடரணும்னு நான் நினைக்கிறேன். என்னால் இனி முடியாது, நான் முதலமைச்சர் நாட்காலிக்கு போயிட்டேன். அந்த வாய்ப்பை உனக்கு நான் தர்றேன். நீ இனிமேல் திரைப்படத்தை கிராமத்துக்கு கொண்டு போகணும். சிவாஜி படம் எங்க ஓடும்? வசந்த மாளிகை, சிவந்த மண், மேட்டுக்குடிக்கான படம் தான் அது. பட்டிக்காடா, பட்டணமா, பண்ணையார் அரசியல் தான் சிவாஜியுடைய படம் போறா. எம்ஜிஆருடைய அரசியல் எங்க? கிராமத்துல சாதாரண மக்கள்கிட்ட போய் சேர்த்தக்கூடிய அரசியல். அப்ப இதை நீ தொடர்ந்து செய்யணுங்கிறார்.
மரணம் அடைகிற பொழுது வர சொல்றாரு. ம் 87ல் நீ திரைப்படத்தை உனக்கு நான் ஒரு ஸ்டுடியோ கட்டுறதுக்கு இடம் தரேன். எங்க வடசர்வாகத்தில் ஏஆர்எஸ் கடன் இடம் இருக்குல்ல, அந்த இடம் ஹவுசிங் போர்டு இடம். எம்ஜிஆர் மரணத்துக்கு போராடுகிற பொழுது அம்பிகா, ராதா, சரசம்மா 3 பேரும் காலை பிடிச்சிக்கிட்டாங்க. எந்த சேட்டா எங்களுக்கு ஏவிஎம் ஸ்டுடியோ போல ஒரு ஸ்டுடியோ கட்டணும்னு ஆசை, அதுக்கு நீ தான் சேட்டா எங்களுக்கு இடம் கொடுக்கணும்னு அங்கே 5 ஏக்கரா கொடுத்தாரு. எங்கே இருக்கு இடம்? வடசர்வாகத்தில் அம்பிகா, ராதா, சரசம்மா ஸ்டுடியோன்னு இருக்கு. அதுக்கு பக்கத்தில் 5 ஏக்கராவை யாருக்கு கொடுத்தாரு? பாரதி ராஜா கொடுத்தாரு. நீயும் ஒரு ஸ்டுடியோ கட்டு. பாரதி ராஜா திரைப்பட கொட்டகை கட்டு, திரைப்படத்தை அழிஞ்சு போக விட்டுறாத எம்ஜிஆர் கொடுத்தார். இப்போ அந்த இடம் அன்னைக்கு ஒரு 500 கோடிக்கு போகும். அதை நீங்கள் ஒரு அடையாறு ஆனந்த பவனுக்கு 99 வருஷத்துக்கு லீஸு கொடுத்தார். முடிஞ்சு போச்சது. சில பல கோடிகளை கொடுத்தான். இப்படி எம்ஜிஆரால் தன்னுடைய வாரிசு இவர் அந்த வாரிசு தான் பாக்யராஜ எம்ஜிஆர் சொன்னார். பூர்ணிமாவையும் பாக்யராஜுக்கு திருமணம் செய்து வச்சு நீ கலையோட வாரிசு நீதாயானார். எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இந்த திரைப்பட நடிகர்கள் கஷ்டப்பட்டு வந்த நபர்களை, ஏன்னா பெட்ரோல் பங்கில் வேலை செய்தவர் யாரு? பாரதி ராஜா. சின்னச்சாமியாக ஒரு சுகாதார ஆய்வாளராக தேனியிலிருந்து வாழ்க்கையை துவக்கி சென்னை நோக்கி நகர்ந்தவர். இதெல்லாம் எம்ஜிஆருக்கு தெரியும். அதனால எம்ஜிஆர் ஒரு ஸ்டுடியோ கட்டி திரைப்படத்துறை அழிந்து போகாமல் பார்த்துக்கொள்ளுன்னு இடம் கொடுத்தார். இப்போ அந்த இடமும் அவர்கிட்ட இல்லை. அந்த இடமும் அவர்கிட்ட இல்லை. அம்பியா ராதாட்ட அந்த இடம் இருக்கு. இந்த ஏரியா பூரா அவர்கிட்ட இருக்கு. ஆனால் பலாயிரம் கோடி அம்பிகா ராதா நிறுவனத்துக்கு சொந்தமான சொத்துக்கள். திருவனந்தபுரத்தில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பலாயிரம் கோடி பிரம்மாண்ட ஹோட்டல் இருக்கு. ஆனால் பாரதி ராஜா எந்த சொத்து, எந்த நிலம், இப்படி கடைசியில் பொருளாதார ரீதியாக ரொம்ப வறுமையில் இருந்தாலும் சில செய்திகள் வருது. அப்போ இதையெல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு நல்ல கலைஞன், ஒரு நல்ல இயக்குனர், நடிகர்களுக்காக திரைப்படம் மூடிய காலமெல்லாம் போய் இயக்குனருக்காக படம் ஓடிய காலத்தை உருவாக்கியவர் பாரதி ராஜா. இப்போ பாரதி ராஜா அவங்களுக்கு வந்து நாளைக்கு இறுதி சடங்கு பண்றாங்க. அவங்களுக்கு வந்து அரசு மரியாதை, முழு அரசு மரியாதை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் விஜய் அறிவிச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, திரைப்படத்துறையிலிருந்து வந்தவர் தான் இப்போ முதலமைச்சர். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இது ஒரு சாதனையாளர் களம். எது? கோடம்பாக்கம். இந்த கோடம்பாக்கத்திலிருந்து தான் அண்ணாதுரை வந்தார், கருணாநிதி வந்தார், எம்ஜிஆர் வந்தார், ஜெயலலிதா வந்தார். இது எல்லாமே இப்போ கடைசியில் விஜய் வந்து எங்கிருந்து? கோடம்பாக்கத்திலிருந்து தான். அப்போ அந்த துறையில் சாதித்த ஒரு பாரதி ராஜாவுக்கு சக கலைஞனாக விஜய் செய்கிற, அப்புறம் முதலமைச்சர் இருக்கிறதுனால அதை செய்ய முடியும். முதலமைச்சர் இல்லைன்னா அதை செய்ய முடியுமா? அப்போ தன்னுடைய துறை சார்ந்தவர்களுக்கு தான் செலுத்துகிற அஞ்சலியாக அரசு மரியாதையை அவர் செலுத்துறார். இல்ல, இப்போ அரசு மரியாதைங்கிறது வந்து ஒரு போராளிக்கு அப்படிதான் கொடுத்து ஒரு இது வழக்கம் உண்டு. இப்போ வர்ற காலத்துல அது தொடர்ந்து சினிமாக்காரவங்களுக்குலாம் வழங்குறது, அது சரியா பாக்குறீங்களா நீங்க? இல்லம்மா, சினிமாக்காரருக்கு கொடுக்குறது சரிதானே. நீங்க இந்த கேள்வியை ஒரு கம்யூனிஸ்ட் அரசாங்கம் நடத்திய பினராயி விஜயன் கேட்டா அதெல்லாம் கொடுக்க மாட்டார். பினராயி விஜயன் கேட்டா கொடுக்க மாட்டார். ஏன்? அவருக்கு தெரிஞ்சது கூட தியாகிகள் தான் தெரியும். இங்க யார தெரியும்? இங்க முதலமைச்சரே அவன் எங்க போய் தேடுறான்? சினிமா தேடுறான், நான் டூரிங் டாக்ஸில் தானே தேடுறான். அப்போ ஒரு சினிமாக்காரர் அதிகாரம் இருக்கு, இன்னொரு சினிமாக்காரருக்கு அந்த அரசு மரியாதை கொடுப்பது என்பது அவருக்கு சரியா தெரியுது, அவ்வளவுதான். மக்களுக்கு சரியா தெரியல. இப்போ உங்க பார்வைக்கு அது சரின்னு சொல்றீங்களா இல்ல தவறுன்னு? அது தவறு. ஏன்னா அரசு மரியாதை என்பது அரசுக்கு மரியாதை தருகிற செயல். அரசுக்கு மரியாதை தருகிற. இப்ப ஐயா நல்லகண்ணு இறந்துட்டாரு. ஆங்கிலேயன் காலத்திலையும் அடி, உத, மிதி, துப்பாக்கி, குண்டு வாங்கியவர். கண்டிப்பா. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு நேரு ஆட்சி காலத்திலையும் கம்யூனிஸ்டுகள் ஒழிக்க வேண்டும் என்று நேரு திட்டம் போட்டு மீண்டும் தலைமறை.
10 ஆண்டு காலம் தலைமறை. இதுதான் தியாகம். இதுக்குத்தான் அரசு மரியாதை கொடுக்கணுமே தவிர நீங்கள் இப்போ இறந்து போன பாரதி ராஜாவை நான் சிறுமைப்படுத்த விரும்பலை. திரைப்பட நடிகர்களுக்கோ நடிகைகளுக்கோ அரசு மரியாதை கொடுப்பது என்பது தியாகிகளை அவமானப்படுத்துவதை போன்ற செயல். தியாகிகளை அவமானப்படுத்துவது போன்ற செயல். இது தவிர்க்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.